வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவி சின்ன திரையில கால் பதிச்சு சில வருடங்கள் ஆனாலும் தனது வித்தியாசமான ரியாலிட்டி ஷோ மூலமா இளைஞர்களை கவர்ந்துருந்துச்சு. ஆனால் சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் டிஆர்பி ரேட்டிங் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கு. சீரியல்களும் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் சன் டிவி எதிர்நீச்சல் அப்படிங்கிற தொடர் மூலமா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இது எப்படியாவது அடிச்சு துவம்சம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி வந்து பக்காவா பிளான் போட்டு உள்ள வந்திருக்காங்க. அதாவது ஒரே நேரத்தில் 4 நிகழ்ச்சிகளுக்கு எண்டு கார்டு போட்டு பிரம்மாண்டமான 2 நிகழ்ச்சியை இறக்க இருக்காங்க. இது மூலமா எப்படியாவது டிஆர்பியில் அதிக ரேட்டிங்கை பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் விஜய் டிவி இருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தோம்னா சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் வந்து இரவு நேரத்தில் ஸ்டார் மியூசிக், குக் வித் கோமாளி, கலக்கப்போவது யாரு, சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த 4 நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து 1 by 1 முடிவுக்கு கொண்டு வர பிளான்ல தான் விஜய் டிவி இருக்காங்களாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் ரெடி ஸ்டெடி போ அப்படிங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை தொடங்க இருக்காங்க. கடந்த சீசன்ல பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதனால மறுபடியும் இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கப்பட இருக்கு. மேலும் அடுத்ததா ஜூலை மாதத்துல பிரம்மாண்டமா பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. இதுக்கான போட்டியாளர்களை இப்பவே தேர்வு செய்யற பணியில வந்து விஜய் டிவி இறங்கிட்டாங்க. அதுபடி பார்த்தோம்னா இந்த சீசன்ல யார் யார் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சர்ச்சையான போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் வழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ யார் அதிகமாக சர்ச்சையில் சிக்கி இருக்காங்களோ அந்த நபர்கள் வந்து பிக் பாஸ்ல கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பிக் பாஸ் 8வது சீசன்ல யார் யார் வருவாங்கன்னு நீங்க ஏதாவது யோசனை வச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெடி ஸ்டெடி போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.